வணக்கம். நாங்கள் தரவைந்து புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்நோக்கும் மாணவர்களுக்காக என்னால் தயார் செய்யப்பட்ட வெற்றிக்கணிகள் எனும் எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய பயிற்சித்தாள்களை அடிப்படையாக வைத்து வினாக்களை வினாவி பிள்ளைகளின் ஆற்றல்களை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெற்றிக்கணி 3 வினாத்தாள் 2 60வது இறுதி வினாவான வாக்கியங்கள் ஆக்குதல் கட்டுரை எழுதும் பயிற்சி என்பதை நான் இப்பொழுது விளக்கம் தருகின்றேன். தயவு செய்து கவனமாக கேட்டு எழுவாய் பயனில இயல்பு திருத்தமான வாக்கியங்கள் எழுத கற்றுக்கொள்வோம். இப்ப இது காட்சிப்படம் ஒன்றை கண்டு அந்த காட்சிப்படத்தோடு தொடர்புடைய 5 சொற்களுக்கு குறையாத எழுவாய் பயனிலை இயல்பு திருத்தமான 3 வாக்கியங்கள் எழுதும்படி கேட்கப்படுகின்றது. அப்ப அந்த வாக்கியங்கள் நாங்கள் படங்களை சித்திரப்படங்களை பார்த்து ஊகித்து எழுதுவதுதான் சிறப்பானது. காரணம் என்ன, அந்த படவையும் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து விளங்கி நீங்க உங்களுடைய ஆக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்ப இந்த படத்தை பார்த்தால் எங்களுக்கு தெரியுது, ஒரு சிறுவர் விளையாட்டு மைதானம். அங்க ஊஞ்சல் இருக்கின்றது, 2 ஊஞ்சல் இருக்கின்றது. ஒரு ஊஞ்சலில் ஒரு பிள்ளை ஊஞ்சல் ஆடுகின்றது. சறுக்கும் தளம் இருக்கின்றது, அங்க ஒரு பிள்ளை சறுக்கி கொண்டிருக்கின்றது. ஆடும் பாத்து இருக்கின்றது, அதில் ஒரு பிள்ளை ஆடிக்கொண்டு இருக்கின்றது. இன்னொரு பிள்ளை நாய் ஒன்றுடன் பந்து விளையாடுகின்றது. இன்னும் விளையாட்டு மைதானத்தில் பூனையும் காணப்படுகின்றது. சுற்றவர சிறிய செடிகள்ல பூக்கள் வளர்ந்திருக்கின்றன. மேலே பறவைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. முகில் கூட்டம் தென்படுகின்றது. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த காட்சிப்படத்தை ஆதாரமாக கொண்டு கேட்கப்பட்ட தலைப்பை நன்றாக வாசித்து விளங்கி அதன் காலத்தை உணர்த்தக்கூடிய, அந்த கேட்கப்படுற காலத்தை உணர்த்தக்கூடிய கருத்துள்ள 3 வாக்கியங்கள் 5 சொற்களுக்கு குறையாமல் எழுவாய் பயனிலை இயல்பு திருத்தமாக எழுத பழகுவோம். இப்ப கட்டுரை தலைப்பில கூறப்பட்டிருக்கிற விடயம், சிறுவர் விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது சில விபத்துக்கள் ஏற்படுவதை காணலாம். அவ்வாறான விபத்துக்களில் இருந்து தப்புவதற்காக நீர் விழிப்புணர்வுடன் இருக்கும் விடயங்களை விவரித்து 3 வாக்கியங்கள் எழுதுக. இனி அடைப்பில் தரப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வாக்கியத்திலும் குறைந்தபட்சம் 5 சொற்களாவது இடம்பெற வேண்டும். அவ்வாக்கியங்கள் எழுவாய் பயனிலை இயல்பு தொடர்புகள் சரியாக இருத்தல் வேண்டும். அவனை இங்க பார்க்கிறோம், பிள்ளை ஒன்று ஊஞ்சல் ஆடுகின்றது. இந்த ஊஞ்சல் ஆடும் பிள்ளை மேல் நோக்கி போகும் போது அது பின்காட்டி கொஞ்சம் பாரத்தை சமனாக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்தது இன்னொரு பிள்ளை சறுக்கி ஒன்றில சறுக்கி கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளை அணிந்திருக்கிற ஆடை எங்களுக்கு தெரியுது, நிச்சயமாக தடித்த ஆடையாக இருக்கின்றது. ஏன்னா சறுக்குகின்ற போது உடம்பை உராயாமல் இருப்பதற்காக அது தடித்த ஆடையை அணிந்திருக்கின்றது. இன்னும் நாங்கள் இந்த வாத்துக்கு மேலே ஆடுகின்ற பிள்ளை காதுகளை கம்பீரமாக பிடித்திருக்கின்றது. வாத்தின் காது 2ஐயும் கம்பீரமாக பிடித்திருக்கின்றது. ஏன்? தான் விழாமல் இருப்பதற்காக. நாயுடன் ஓடும் பிள்ளை நாய் எவ்வளவு தூரத்திலே வருகின்றது,
அது எப்படி ஓடுகின்றது என்பதை அவதானித்துக் கொண்டு ஓடுகின்றது. அப்ப நாங்கள் இந்த படத்துல காணுகின்ற காட்சிகளை பார்த்து நாங்கள் வாக்கியத்தை ஆக்கிக் கொள்வோம். இதில் என்ன கேட்கப்படுது? சிறுவர் விளையாட்டு மைதானத்தில் விளையாடுகின்ற போது விபத்துகள் ஏற்படும். அவ்வாறான விபத்துல இருந்து நீங்க தப்புறதுக்கு நீங்கள் என்ன விழிப்புணர்வுடன் நீர் விழிப்புணர்வுடன் இருக்கும்படியார்களை விவரிக்கும் ஒரு வாக்கியங்கள் எழுதுக. அதாவது நீங்கள் விளையாட்டு மைதானத்துக்கு போய்க்க விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக்க உங்களுக்கு ஆபத்து வராம விபத்து வராம இருப்பதற்காக நீங்கள் என்னென்ன தந்திரங்களை உபாயங்களை பின்பற்றுகிறீர்கள் என்பதை வாக்கியங்களாக எழுத வேண்டும். முதலாவதாக நான் சொன்னது போல இந்த ஊஞ்சலில் ஆடுகின்ற பிள்ளையை பார்த்தோம். இந்த பிள்ளை உயரம் போகின்ற போது மேலே நோக்கி போகின்ற போது பின்புறமாக சாய்ந்து தன் உடற்சமலிலே பழுகின்றது. ஏனென்றால் மேலே போகின்ற போது பிள்ளையும் முன்னுக்கு சாய்ந்து கொண்டிருக்குமா இருந்தால் விழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப அதை வைத்துக் கொண்டு நாங்கள் வாக்கியம் எழுதுகின்றோம். ஊஞ்சலில் முதலாவது வாக்கியம் எப்படி நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் என்றால், ஊஞ்சலில் ஆடும்போது முன் செல்லும் பொழுது பின்னாலும் பின் செல்லும் போது முன்னாலும் சிறிதளவு வளைந்து அமர்ந்திருப்பேன். ஏனென்றால் இங்க கேட்கப்படுது நீர் விழிப்புணர்வு இருக்கும் விடயங்களைத்தான் கேட்கப்படுது. அப்ப நீர் முதலாவது சொல்வீர் இந்த ஊஞ்சலை ஆடுகின்ற போது அது முன்னோக்கி செல்லேக்க கொஞ்சம் பின்னாலும் அது பின்னோக்கி செல்லேக்க முன்னாலும் சிறிதளவு வளைந்து அமர்ந்திருக்கிறீர். என்ன காரணம் என்றால் நீர் விழுந்து விடாது இருப்பதற்கு. அப்படி இருக்கின்ற போது உடற்சமநிலை பேணப்படுகின்றது. இப்ப நாங்கள் ஒரு படிக்கட்டிலே ஏறுகின்ற போது மேலே ஏறும் போது நாங்கள் எவ்வாறு ஏறுகின்றோம்? முன்னுக்கு சாய்ந்து ஏறுவோமா அல்லது முன்னுக்கு கொஞ்சம் வளைந்து ஏறுவோமா அல்லது பின்னுக்கு வளைந்து ஏறுவோமா என்றால் முன்னுக்கு வளைந்துதான் ஏறுகின்றோம். ஏறும் போது உடற்சமநிலையை பேணுவதற்கு. ரங்கும் போது முன்னுக்கு வளைந்து ரங்குவதில்லை, பின்னுக்கு கொஞ்சம் பின்னால வளைந்துதான் ரங்குவோம். அப்பதான் உடற்சமநிலை பேணப்பட்டு நாங்கள் விழாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப முதல் வாக்கியம் இந்த விபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் செய்கிறோம் முதல் உபாயம் தந்திரம். என்ன செய்கின்றோம்? ஊஞ்சலில் ஆடும் போது முன் செல்லும் போது பின்னாலும் பின் செல்லும் போது முன்னாலும் சிறிதளவு வளைந்து அமர்ந்திருப்போம். நீர் என்றால் அமர்ந்திருப்பேன் என்று எழுதலாம். இரண்டாவது, இந்த வழக்கில பிள்ளை விளையாடுவதை கொண்டு நான் சொன்னால், வழக்கில விளையாடுற பிள்ளை வளர்க்கிற போது அந்த பிள்ளை இந்த உடம்பை தேய்க்காம இருப்பதற்காக தடித்த ஆடை அணிந்திருக்கும். அப்ப அதை ஒரு வாக்கியமாக வழுக்கி விளையாட தடித்த காற்றட்டை அணிந்து இருப்பேன். வழக்கில் விளையாடும் போது விளையாடுவதற்காக தடித்த காற்றட்டை அணிந்து செல்வேன் அல்லது அணிந்திருப்பேன். மூன்றாவதாக, இந்த செல்லப்பிராணியோட நாயோடு ஓடுகின்ற பிள்ளை பந்தடித்து விளையாடுகின்ற பிள்ளை நாயை கவனித்துக் கொண்டு போகின்றதே. நாயனும் தன்னுடைய காலுக்குள்ள வந்து தன்னை தரக்கி விழுத்தினால் நாயால சில வேளை காயங்கள், நாயால கீறுபட்டு உடம்புல காயங்கள் ஏற்படலாம். அப்ப அதை கருத்தாக கொண்டு நாங்கள் ஒரு வாக்கியம் எழுதுவோம். செல்ல பிராணிகளுடன் விளையாடும் போது காயங்கள் ஏற்படாது, கவனமாக இருப்பேன். இப்பொழுது நாங்க 3 வாக்கியங்கள் எழுத கற்றுக்கொண்டோம். இது மட்டுமல்ல, நாங்கள் இதே போன்று இந்த பந்திகளை வாசிப்பதன் மூலம் இன்னும் சில வாக்கியங்கள் ஆக்க முடியும். அப்ப நாங்கள் இந்த வகையில சொற்களை, அதாவது எங்களுடைய கருத்துக்களை வாக்கியங்களாக்கி எழுதி எங்களை பயிற்சி செய்து இந்த கட்டுரையாக்கத்துக்கு எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்ப நான் இன்னொரு வாக்கியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்கியம், இதுல உங்களுக்கு ஒரு வாக்கில ஆடுகின்ற பிள்ளை அல்லது துள்ளுகின்ற பிள்ளை அது என்ன செய்திருக்குது? 2 கைகளாலும் 2 பக்கமும் காதை பிடித்திருக்கின்றது. எதற்காக காதை பிடித்திருக்கின்றது? தான் விழுந்து விடாமல் இருப்பதற்கு.
அப்ப வாத்தில் துள்ளி விளையாடும் போது கீழே ஸ்பிரிங் இருக்குது, அந்த ஸ்பிரிங்ல வாத்து கீழே மேலேயாக துள்ளி விளையாடுகின்றது. அப்படி துள்ளி விளையாடும் போது விழாதிருப்பதற்காக அந்த வாத்தின் இரு காதுகளையும் இறுக பற்றி இருப்பேன். இது போன்று நாங்கள் நிறைய வாக்கியங்கள் எழுத முடியும். அடுத்தது இது வெயில் குறைவான நேரம் என்றால் சூரியன் தாழ்வாக காணப்படுது, தலைக்கு நேரே காணப்படவில்லை. அப்ப அதை கொண்டு நாங்கள் வாக்கியம் சொல்ல முடியும். கடுமையான வெயில் இருக்கும் போது நாம் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்க மாட்டோம். அப்ப வெயில் தாழ்வான வெயிலில் மாலை பொழுதில் விளையாடுவதற்கு செல்வேன். ஏன் வெயில்ல விளையாடினால் எங்களுக்கு வருத்தம் கூடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நன்று மாணவர்களே, இவ்வாறு வாக்கியங்கள் கற்றுக்கொள்வோம் ஆக.